ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரென் அண்ட் மார்டின் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல, அதில் பார்ட் 7 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ் கைஸ். ஓகேங்களா, இதில் இந்த ரென் அண்ட் மார்டின் கிராமர் சீரீஸில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டென்சஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு சிலபஸில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாலும் இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேவா, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அதாவது பேங்கிங் ரிலேட்டடான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ் ரெண்டுலையுமே செக் பண்ணிங்கன்னா ரெகுலராகவே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான ஃப்ரீ மாக் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலையுமே செக் பண்ணி அப்பப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து எந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராக்டிஸ் எதுக்கு வேணாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, ஸோ அந்த டென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேஜராக பார்த்தீங்கன்னா டென்சஸ் அப்படிங்கிறது மூணு வகை தான்: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்மில் அது வந்துட்டு அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் இன்னொரு 3 ஃபார்மில் அது வந்து டிரைவ் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸும் அதே மாதிரி அந்த 3 ஃபார்மில் டிரைவ் ஆகுது. ஃபியூச்சர் டென்ஸும் அதே மாதிரி ஒரு 3 ஃபார்மில் டிரைவ் ஆகி போகுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது 12 டென்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் பார்ட் பார்த்தீங்கன்னா 3 டென்சஸ் தான். அதுலேருந்து டிரைவ் ஆகி ஒவ்வொரு 3 டென்ஸுக்குமே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது டோட்டலாக 12 டென்சஸ் வருது கைஸ். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் டென்சஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே கைஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டடி இங்கிலீஷ் கிராமர் எவ்ரிடே அப்படிங்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ப்ரெசன்ட் நிகழ்காலம் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கிலீஷ் கிராமர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். இது பாஸ்ட் டென்ஸ் முடிந்த காலம். ஓகேங்களா, ஒரு ப்ரீவியஸ் காலத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ் கிராமர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். இது வருங்காலத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ் கிராமர். ஓகேங்களா, ஸோ அது மேஜராக ஒவ்வொரு டென்ஸ்க்கும் மாறுறதுக்கு நம்ம எதை மேஜராக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கவனிக்கணும். இங்க ஸ்டடின்னு இருக்கா, இந்த இடத்துல ஸ்டடிட் அப்படின்னு இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா, ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் ஸ்டடி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த ப்ரெசன்ட் டென்ஸே பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்: ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு 3 ஃபார்ம் இருக்கு. அதே மாதிரி எல்லா டென்ஸ்லையுமே இந்த 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஏன் அப்படி இந்த 3 ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கிறதுலேயே 3 ஃபார்ம் இருக்கு. அதாவது என்னதுன்னா, நிகழ்காலத்தில் அது நடந்து கொண்டே இருக்கின்றதா, ஆர் நிகழ்காலத்தில் அது முடிஞ்சிடுச்சா, இல்லைன்னா நிகழ்காலத்தில் அது வந்துட்டு நடந்துட்டே இருக்கு, முடிஞ்சிடும் சீக்கிரம், அந்த மாதிரி. அதாவது அது எந்த ஃபார்ம்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறதையும் அது குறிக்கிறதுக்காக தான் இந்த 3 ஃபார்ம் இருக்கு. புரியுதுங்களா கைஸ்? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா நடந்து கொண்டே இருக்கின்றது. கண்டினியூஸ் அப்படிங்க அதாவது முடியல, இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா, ஐ எம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர்னா இப்போ இங்கிலீஷ் கிராமர் படிச்சு கொண்டே இருக்கின்றேன். ஓகேங்களா, இது பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆம் ஸ்டடியிங் அப்படின்னு வருதா, இந்த இடத்துல வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர், அதாவது நான் இங்கிலீஷ் கிராமர் படித்து கொண்டிருந்தேன். மேபி கேட்கலாம், நீ நேற்றுக்கு இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர். இது ஃபியூச்சர் கண்டினியூஸில் ஐ வில் பி ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர் பை திஸ் டைம். சில பேருக்கு இப்போ நாளைக்கெல்லாம் நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம், ஓகே நாளைக்கு இன்னைக்கு நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு நான் இந்த டைமில் கண்டிப்பாக இங்கிலீஷ் கிராமர் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி இடத்துல ஐ வில் பி ஸ்டடியிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது கண்டினியூஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது மாதிரி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஜென்ரலாகவே பர்ஃபெக்டோடைய மீனிங் என்னதுன்னா கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் கைஸ். ஓகேங்களா, இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா இப்போ அட் ப்ரெசென்ட்ல இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஐ ஹேவ் ஸ்டடிட் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னா ஓகே நான் இங்கிலீஷ் கிராமர் படிச்சிருக்கேன்.
have studied அப்படி இப்போ நீங்கள் கேட்குறாங்க. இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக் இப்போ ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கோங்களேன், இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு விஷயம் இங்கிலீஷ் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா have studied English grammar அப்படின்னா நான் இங்கிலீஷில் இங்கிலீஷ் கிராமர் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஓகேங்களா, இதை நான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா have studied English grammar when he came to see me. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கணும். இப்போ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கணும், பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலே முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான், முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முன்னாடி மோஸ்ட்லி ஒரு விஷயம் முடிஞ்சு தான் இருக்கும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும் போது அதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும்ல. இப்போ ரெண்டு விஷயம் நடந்துட்டு இருக்கும், நடுவில் ஒருத்தங்க நடுவில் வந்திருப்பாங்க, பட் ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருக்கும். அந்த முடிஞ்ச விஷயத்தை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹேட் ஸ்டடிட் இங்கிலீஷ் கிராமர் வென் ஹி கேம் டு see me. அதாவது என்ன, அவன் பார்க்க வரும்போது நான் இங்கிலீஷ் கிராமர் படித்து முடித்திருந்தேன். ஓகேங்களா, ரெண்டுமே பாஸ்ட், முந்தைய காலத்தில் உள்ளது தான். பட் அவன் பார்க்க வரும்போது, அவன் என்னை பார்க்க வந்திருந்த போது, ஓகேங்களா, when he came to see me, ஓகேங்களா, அவன் என்னை பார்க்க வந்திருந்த போது நான் அந்த இங்கிலீஷ் கிராமரை படித்து முடித்திருந்தேன், முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேட் ஸ்டடிடு, இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது ஹேவ் ஸ்டடிட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட்டில் சொல்லும்போது ஹேட் ஸ்டடிட்னு யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விஷயங்களை பற்றி சொல்கிறீங்கல்ல, அதில் ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க, ஒரு விஷயத்துக்கு வெறும் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கும். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த விஷயம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஷால் ஹேவ் ஸ்டடீட் இங்கிலீஷ் கிராமர் பை தென் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் இங்கிலீஷ் கிராமர் படிக்கல, பட் நான் யோசிக்கிறேன் நாளைக்கோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக நான் இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த இங்கிலீஷ் கிராமரை படித்து முடிச்சிருப்பேன். ஃபியூச்சரில் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது ஐ ஷால் ஹேவ் ஸ்டடீட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஷால் ஹேவோ வில் ஹேவோ. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு விஷயம் என்னதுன்னா முடிஞ்சிருக்கும், அதாவது நடந்து கொண்டே இருக்கும், முடிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை. ஓகேங்களா, இது நடந்து கொண்டே இருக்கும் ப்ளஸ் இது முடிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர் சின்ஸ் 4 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர், அதாவது இப்போ நான் இப்போ வந்துட்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் 4 மணிலேருந்தே படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிற மீனிங் என்னதுன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சிட்டேன். புரியுதுங்களா கைஸ்? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர் சின்ஸ் 4 o'clock அப்படின்னா இப்போ நான் படிச்சு கொண்டே இருக்கிறேன்னா நான் வெறும் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணால் போதும். பட் இந்த அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சிட்டேன், பட் நான் வந்து 4 மணிலேருந்தே படித்து கொண்டே இருந்தேன். கண்டினியூஸாக ஒரு விஷயம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், பட் அட் ப்ரெசென்ட்டில் இட்ஸ் முடிஞ்சிருச்சு, இட்ஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா when mom came to give coffee I had been studying grammar for 2 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னோட அம்மா வந்துட்டு எனக்கு காஃபி கொடுக்க வரும்போது நான் கிராமர் வந்து 2 hours படித்து முடிச்சிட்டேன், அந்த டைமில் படித்து முடிச்சிட்டேன், 2 hours படித்து கொண்டே இருந்தேன், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பார்க்கலாம். பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் திஸ் ஃபார் அ மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் இப்போ இங்கிலீஷ் கிராமர் என்ன புக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1 month முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் எப்போ முடியுதுன்னா ஃபியூச்சரில் அது முடிஞ்சிடும். ஸோ ஒரு ப்ராசஸ் ஃபியூச்சரில் தான் அது முடியவும் போது, ஃபியூச்சர் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டும் இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் திஸ் ஃபார் அ மந்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பேசிக்லேருந்தே போகலாம். ஓகேவா? ஸோ டென்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாட்டின் வேர்ட் டெம்பஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகேங்களா கைஸ்? எ வேர்ப் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு வேர்ப் வந்து ஒரு ப்ரெசன்ட் டைம், அதாவது நிகழ்காலத்தையோ ஒரு முந்தின காலத்தையோ ஒரு வருங்காலத்தையோ ரெஃபர் பண்ணும் அந்த வேர்ப் அப்படிங்கிறது. ஓகே, வேர்ப் தட் ரெஃபர்ஸ் டு ப்ரெசன்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரைட், ஐ லவ், ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா, எ வேர்ப் தட் ரெஃபர்ஸ் டு பாஸ்ட் டைம், ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் முடிஞ்ச ஒரு டைமை சொல்கிறது வந்து என்னதுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஐ ரோட், ஐ லவ்ட், ஐ ஸ்டடீட், இந்த மாதிரிலாம் சொல்கிறது என்னது பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் verb that refers to future tense, வரும் காலத்தை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா future. I shall write, I shall love, I shall study, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? I shallம் யூஸ் பண்ணலாம் ஆர் வில்லும் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஓகே. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது முந்தைய காலம். ஓகே. முந்தைய காலம் ஆர் முடிந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ், முந்தைய காலம்னு சொல்லலாம் ஆர் முடிந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. முடிந்த காலம். சாரி கைஸ். ஓகே, சம் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் காலம். ஃபியூச்சரில் வரும் காலம். ஓகேவா? இதுதாங்க சிம்பிள். ஓகே, இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ். நான் சொன்னேன் இந்த மேஜராக பார்த்தீங்கன்னா 3 டென்ஸ் தான். பட் அந்த டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் உங்களுக்கு தெரியும். ஐ ஸ்டடி அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ எம் ஸ்டடியிங் அப்படிங்கிறது என்னதுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸ்டடி, ஐ எம் ஸ்டடியிங், I have studied, I have been studying அப்படிங்கிறது present perfect continuous. இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் என்னென்ன குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? The verbs in all of these sentences refer to the present tense and therefore they are called as present tense. கரெக்டா? In sentence 1ல பார்த்தீங்கன்னா the verb shows that the action is mentioned simply without anything being said about the completeness or incompleteness of the action. அதாவது ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்றீங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்களா ஆர் படிச்சுட்டே இருக்கீங்களா, அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம வெறுமனே ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அதோட கம்ப்ளீட்னஸ், அது முடிஞ்சிருச்சா முடிக்கலையா அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட்னஸ் பத்தி சொல்லலாம். வெறுமனே ஒரு விஷயத்த சொல்றது தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 2ல பாத்தீங்கன்னா the verb shows that the verb அப்படிங்கிறது I am studying அப்படிங்கறத verb. Action is mentioned as incomplete or continuous. அதாவது இந்த ஒரு விஷயம் முடியல, I am studying, முடியவும் இல்லை, அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால present continuous tense. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 3ல பாத்தீங்கன்னா the verb shows that the action is mentioned as finished, complete or perfect at the time of speaking. புரியுதுங்களா? நான் பேசும்போது நான் ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நான் பேசுகிற டைமில் அந்த விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அதோடைய மீனிங். ஓகேங்களா? முடிஞ்ச ஒரு விஷயம்னா பாஸ்ட் டென்ஸ் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் டக்குனு பொறுத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஜஸ்ட் இப்போ தான் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஹேவ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. நெக்ஸ்ட் the tense of the verb in sentence 4 is said to be present perfect continuous because the verb shows that the action is going on continuously and not completed at this present moment. அதாவது going on completely. I have been studying, நான் படிச்சுட்டே இருக்கேன், முடிச்சிடுவேன், இந்த டைம்ல முடிச்சிடுவேன், இப்போ முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வெறுமனே ஒரு விஷயத்த சொல்ற ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெறுமனே அட் ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயத்தை வெறுமனே சொல்றீங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட். அந்த ஒரு விஷயம் முடியல, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவீங்க. அட் ப்ரெசென்ட்ல நான் பேசும்போது அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவீங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது, ரொம்ப நேரமா நடந்து கொண்டே இருக்கு, முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டென்ஸ் ஆஃப் த verb shows not only the time of an action or event but also the state of an action referred to. State அப்படின்னா வெறும் டைம், ப்ரெசன்ட் டைமா, பாஸ்ட் டைமா, ஃபியூச்சர் டைமா அப்படிங்கிற டைமை மட்டும் ரெஃபர் பண்ணாம ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிஞ்சிருக்கா முடியலையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டையும் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டென்ஸ் as that form of a verb which shows the time and state of an action or event. அந்த ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்குன்னா அது எந்த டைம்ல நடக்குதுங்கிறத மட்டும் இல்லாம அது எந்த ஸ்டேட், எந்த ஃபார்ம்ல இருக்கு, முடிஞ்சிருக்கா முடியலையா அப்படிங்கிறதையும் குறிக்கிறது தான் டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஜென்ரலாகவே என்ன இந்த மேம் ப்ரெசன்ட் டென்ஸ் லைக் ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், எல்லா ஃபார்ம்ஸுமே சொல்லிட்டு இருக்கும். அது எல்லா ஃபார்ம்ஸுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போகும்போது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் கைஸ். ஓகேங்களா? இந்த டென்ஸ்லையுமே இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா? சிங்குலர் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஐட்டம் ஆர் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்கிற ஒரு விஷயத்த சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் அப்படிங்கிறது ஒன்றுக்கு
மேற்பட்ட விஷயங்களை ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா கைஸ்? ஸோ இப்போ ஐ லவ், யூ லவ், ஹீ லவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்பில் சிங்குலர் அப்படின்னு இப்போ ஒரு அனிதா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனிதா, ராம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பர்சனை பற்றி சொல்லும்போது அனிதா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா கைஸ்? அனிதா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லணும். ராம் லவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ எப்போவுமே ஒரு வேர்ப் வந்து எஸ்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த வேர்ப் வந்து சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ அதாவது சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக அந்த வேர்ப் வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஒரே ஒரு பர்சனை பற்றி பேசுறீங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த வேர்ப் இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா கைஸ்? அனிதா ஸ்டடீஸ், ராம் லவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதே இது ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனிதான்னு சொல்லாமல் இப்போ 2 பர்சன், அது 2 பர்சன்ஸ் சம்திங் 2 பர்சன்ஸ் அப்படிங்கிறத நான் தேன்னு மென்ஷன் பண்ணும்போது தே ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். தே லவ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? தே லவ் பிங்க் கலர். அவங்க 2 பேருக்குமே சேர்த்து பிங்க் கலர் பிடிக்கும். அவங்க 2 பேருமே சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ் நார்மல் ஒரு வெறுமனே சொல்லும்போது இந்த வேர்ப் அப்படிங்கிறது எஸ் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சிங்குலர் வேர்ப் அப்படின்னு அர்த்தம். எஸ் சேராம இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஐ லவ், யூ லவ். யூ அப்படிங்கிறது உன்னையும் சொல்லலாம், உங்களையும் சொல்லலாம். ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். பட் அந்த சென்டென்ஸ்ல நீங்க உன்னை சொல்றீங்களா உங்களை சொல்றீங்களாங்கிறத பொறுத்து அந்த வேர்பை நீங்க யூஸ் பண்ணி. இப்போ உன்னை, ஓகேங்களா, நீ படிக்கிறியா, உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யூ ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உனக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கா, யூ லைக் அப்படின்னு சொல்லும்போது உன்னன்னு கேட்கும்போது யூ லைக் அப்படின்னு சொல்றேன். இதே இது உங்களுக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது யூ அதாவது உன்னன்னு சொல்லும்போது யூ லைக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதே இது உங்களை அப்படின்னு சொல்லும்போது யூ லைக் அப்படின்னு சொல்லணும். அந்த எஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேங்களா கைஸ்? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அதுதான் இங்கேயும் இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப் அப்படிங்கிறது ஒன்னா தான் இருக்கு. லவ்டு, அது சிங்குலர் பர்சனாக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, த சேம் திங் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐ, வி அதெல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன்ல வருவாங்க கைஸ். ஓகேங்களா? செகண்ட் பர்சன்ல பாத்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது வரும். தேர்ட் பர்சன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹீ, ஷீ, ஒரு பர்டிகுலர் ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். ஓகேங்களா? அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் அ பர்சன், தே, இட், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன்ல வரும். ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஐ, நான், நாங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படிங்கிற போது நீ ஆர் நீங்கள். தேர்ட் பர்சன் போது அவன், அவள், அவர்கள் ஆர் அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் இதெல்லாமே வந்து தேர்ட் பர்சன்ல வரும். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் சிம்பிள் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஐ ஷால் ஆர் வில் லவ், வி ஷால் ஆர் வில் லவ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன லவ், லவ்ஸ் அந்த ஃபார்ம் எப்போவுமே வராது. எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, a verb நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி verb agrees with its subject in number and person. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா சிங்குலர் வேர்பாகத்தான் இருக்க வேண்டும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்தீங்கன்னா ஐ ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறோம், யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறோம். ஹீங்கும் போது இப்போ ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்பை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஸ்பீக்ஸ், ஐ ஸ்பீக்ஸ், யூ ஸ்பீக் அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஐ ஸ்பீக்ஸ், வி ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஐ ஆர் வி யூஸ் பண்ணுற பண்றீங்கனாலே அந்த verb பாத்தீங்கன்னா ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் தேர்ட் பர்சன்ல வரும்போது தான் அந்த சிங்குலர் ஃபார்ம் அப்படிங்கும்போது ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லணும், ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஐ ஸ்பீக், யூ ஸ்பீக், ஹீ ஸ்பீக்ஸ், வி ஸ்பீக், தே ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும்போது ஹாவ் ஸ்போக்கன், இது இந்த ஃபார்ம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும்போது ஆம் ஸ்பீக்கிங், யூ ஆர் ஸ்பீக்கிங், ஹீ இஸ் ஸ்பீக்கிங், வி ஆர் ஸ்பீக்கிங். இந்த இஸ் அப்படிங்கிறது, இஸ் ஆர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி அப்படிங்கும்போது நிறைய பேர் ஸோ ஆர் யூஸ் பண்ணுவோம். ஹீ அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஸோ இஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தாங்க இஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹாவ், ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் அப்படிங்கிறது ஐ, வி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தே இதுக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன். புரியுதுங்களா கைஸ்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் எல்லாத்துக்குமே ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் வந்துட்டு
தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்தாலும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹேவ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது கைஸ் புரியுது? நான் திரும்பியும் வேணா உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஜஸ்ட் மினிட் கைஸ், நான் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகேவா? ஸோ ஹேவ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். ஹேவ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சனில் யாரெல்லாம் வருவாங்க? ஐ வி வருவாங்க. ஸோ ஐ வி வந்துச்சுன்னா அதை தாண்டி வர்றது நீங்கள் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது என்னது? யூ. ஓகேங்களா? யூக்கும் நீங்க யூ ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். யூ ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது ப்ளூரலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படிங்கிறது என்னது கைஸ்? இந்த தே தெம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் தேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன கைஸ்? ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வந்துட்டு சிங்குலராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்னது? ஹீ ஏ ஷீ ஏ ஆர் ஒரு பர்டிகுலர் நேம் ஆஃப் அ பர்சன். ஓகேங்களா? நேம் ஆஃப் அ பர்சன் அனிதா ராம் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், யூ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், ஹீ ஹாஸ் பீன். ஹீனா என்ன சொன்னேன்? ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீங்கிறது சிங்குலர். ஸோ ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங், வி ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். இப்போ அனிதா அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அனிதா ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓரளவுக்கு சிங்குலர் ப்ளூரல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுல்ல கைஸ்? நல்ல ஐடியா கிடைச்சிருச்சுல்ல? ஓகே கைஸ். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். நான் சொல்லலை ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வெறுமனே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னேன். பட் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா ரெகுலராக நீங்கள் டெய்லி, இப்போ நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் சூப் குடிப்பேன், டெய்லி காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுவேன், டெய்லி காலையில் எழுந்தோடனே நான் பாதாம் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். இந்த மாதிரி ரெகுலராக ஹேபிச்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஹீ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹீ அப்படிங்கிறதுனால ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ சிங்குலர் அப்படிங்கும்போது சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணோம். ஸோ ஹீ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஐ சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஐ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும். ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத், ஜென்ரலான ஒரு உண்மையை நீங்கள் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிக்கலாம். the sun rises in the east. ஓகேங்களா? நெக்ஸ்ட் in exclamatory sentences to express general truth, in exclamatory sentences beginning with here and there to express what is actually taking place in the present. Here comes the bus, here is the ice cream. அந்த மாதிரி here there is the bus அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். here there யூஸ் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி அதாவது ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த மாதிரி லைக் என்ன சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன் விவிட் நரேட்டிவ், ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் சிம்பிள் ஒரு கதையை ஜென்ரலாகவே ஒரு கதையை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நடந்தது அப்படின்னு தான் சொல்லும்போது ஒரு கதையை சொல்லும்போது நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பதிலாக அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? விவிட் நரேட்டிவ்னா என்னது? ஒரு கதையை சொல்லும்போது ஜஸ்ட் மினிட். ஓகேங்களா? ஜஸ்ட் மினிட் கைஸ். ஒரு கதையை சொல்லும்போது ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே? ஸோ ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஸ்டோரினா ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். பட் ஸ்டோரியை சொல்லும்போது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அ ஃபியூச்சர் ஈவென்ட் தட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டைம் டேபிள் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் தான் நடக்க போகுது. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த வெனஸ்டே நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஈவெண்ட் ஃபியூச்சரில் நடக்கக்கூடியதாக இருந்தால் கூட நீங்கள் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் அட் 7 o'clock டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லி இஸ்ன்னு தான் சொல்கிறீங்களே தவிர நெக்ஸ்ட் ஃப்ளைட் வில் பி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா கைஸ்? ஒரு ஃபார்மலான ஒரு விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்குது ஆர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ தான் இது நடக்க போகுது, இது நம்ம ஒரு
பிளான் பண்ண ஒரு விஷயத்தை ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னா கூட அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். ஓகேங்களா? டு எக்ஸ்பிரஸ் அ ஃபியூச்சர் event that is part of fixed timetable or a formal event. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதர் யூசஸ் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் டு இன்ட்ரோடியூஸ் கொட்டேஷன்ஸ். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷனுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன் கிளாஸஸ் ஆஃப் டைம் அண்ட் ஆஃப் கண்டிஷன். நான் சொன்னேன்ல, ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம், ஒரு டைமை பத்தியோ ஒரு கண்டிஷனை வச்சு ஒரு விஷயங்களை சொல்றீங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. ஐ ஷால் வெயிட் till you finish your lunch அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? That's it, guys. Next, as in broadcast commentaries on sporting events, the simple present tense is used instead of present continuous அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், present continuous தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, சிம்பிள் present tense யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் guys. ஓகே, இதுக்கெல்லாம் நான் சிம்பிள் present tense யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ present tense அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் present tense அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வரும் guys. சப்ஜெக்ட் plus first form of verb. ஓகேங்களா? first form of verb அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் இஸ் அதெல்லாமே இஸ் அண்ட் தென் ஸ்பீக், லவ், ஸ்டடி அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அதெல்லாம் என்னன்னு தெரியலனா ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு அதை எழுதி என்னோட வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர் V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர் V2ன்னு சொல்லுவாங்க, ஆர் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர் V3 வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா கைஸ்? V1 வேர்ப், V2 வேர்ப், V3 வேர்ப் அதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அது என்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு தெரியணும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா? இப்போ V1 எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்பீக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போக் அப்படின்னு இருக்குன்னா அது V2 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். லைக் என்ன சொல்றது, லைக் ஸ்போக்கன் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா V3 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ V1 வேர்ப் அப்படிங்கிறத ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை V1 அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை V2 வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, V3 வேர்ப் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஸ்டடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டடி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இப்போ V2 ஃபார்ம் ஆஃப் verb அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா studied அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம் ஆஃப் அதோட பார்ட்டிசிபிளும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா studied தான் அதோடைய பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா eat அப்படிங்கிறது V1 ஃபார்ம் ஆஃப் verb, V2 ஃபார்ம் ஆஃப் verb அப்படிங்கிறது ate, அதோட பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது eaten அப்படிங்கிறது அதோட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் verb. ஸோ V1 verb, V2 verb, V3 verb அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருச்சா கைஸ்? ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள், அதாவது சிம்பிள் ப்ரெசண்டா இருக்கலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சருக்கு நம்ம ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா அந்த V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வருதோ அது. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வேர்ப், அதாவது இந்த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் இது. ஓகேங்களா? இதே அதை ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா subject plus will or shall plus V1 verb. புரியுதுங்களா கைஸ்? இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சருக்கு இதுதான் கைஸ் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நாட் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அதுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ், வாஸ், ஆர், வேர் இது எல்லாமே வெறும் பியை கூட பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இஸ், வாஸ், ஆர், வேர், பி இதெல்லாமே நம்ம பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் பி வேர்ப்ஸ் பிளஸ் V1 பிளஸ் ஐஎன்ஜி. புரியுதுங்களா கைஸ்? இப்போ ஆர் ஆம் கூட நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆம் அப்படிங்கிறது பி வேர்ப், ஈட் அப்படிங்கிறது ஒரு V1 வேர்ப், அதோட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துக்கிறீங்க. ஓகேங்களா?
இது this is called as be verbs ஓகேங்களா இது be verb இந்த v1 verb அப்படிங்கிறது ஈற்று ஓகேங்களா இதான் v1 verb plus ing புரியுதுங்களா guys இந்த மாதிரி எழுதுவோம் ஓகேங்களா இதே இது past continuous அப்படிங்கறதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா subject plus be verbs subject plus be verbs plus v1 ing அப்படிங்கறது தான் வரும் ஓகேங்களா சோ past அப்படிங்கும்போது ஜெனரலா பாத்தீங்கன்னா pastக்கு நம்ம யூஸ் பண்றது was ஓ were ஓ தான் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா அப்ப இது எப்படி வரும்னா I was eating அப்படிங்கற மாதிரி வரும் புரியுதுங்களா guys ஏனா be verbs pastக்குனாலே was ஓ were ஓ தான் நம்ம யூஸ் பண்ணோம் இதே இது future continuous-ஆ இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் future continuous அப்படிங்கற மாதிரி இருக்கு அப்படினா அதுக்கு எப்படி வரும்னா subject plus will ஓ அல்லனா shall எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா plus be verbs plus v1 ing அப்படிங்கற ஃபார்மட்ல வரும் ஓகேங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன I will be eating புரியுதுங்களா guys I will be eating அப்படிங்கற மாதிரி சொல்றதா எக்ஸாம்பிள் தரவா புரிஞ்சிருச்சா இதுதான் அதே ஜெனரல் ஃபார்மட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபார்மட் பாத்தீங்கன்னா perfect tense அப்படிங்கிறதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா perfect tense உடைய ஜெனரல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா subject plus have அதாவது நான் இப்ப சொல்றது வந்து present perfect க்கு ஓகேங்களா present perfect க்கு வந்து பாத்தீங்கன்னா subject plus have இல்லனா has சொல்லிக்கலாம் ஓகேங்களா have இல்லனா has plus v3 verb ஓகேங்களா v3 verb தான் அதுவே வரும் இப்போ பாத்தீங்கன்னா I have eaten v3 verb eat உடைய v3 verb என்னது eaten தானே அதே மாதிரி I have studied அப்படிங்கற மாதிரி யூஸ் பண்றது இதே இது has எப்ப யூஸ் பண்ணுவோம் third person singular-ஆ இருந்ததுனா மட்டும் தான் has வரணும் that is he has eaten or Anita has studied அப்படிங்கற பட்சத்துல இதை யூஸ் பண்ணுவீங்க புரியுதுங்களா guys இது வந்து present perfect க்கு next past perfect அப்படிங்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா subject plus had plus v3 verb புரியுதுங்களா guys subject plus had plus v3 verb அப்படிங்கும்போது I had or maybe Anita had studied புரியுதுங்களா Anita had studied or I had studied அப்படிங்கற மாதிரி யூஸ் பண்ணுவோம் v3 verb யூஸ் பண்றது ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இது வந்து எதுக்கு past perfect க்கு இதுதான் guys format ஓகேங்களா இப்போ future perfect க்கு என்ன ஃபார்ம் அப்படினு பாத்தீங்கன்னா future perfect க்கு subject plus shall இல்லனா will plus have plus v3 ஓகேங்களா plus v3 verb இதுதான் இதுக்கு வந்து பார்த்தா I will have studied or I shall have studied Anita will have studied இதுக்கு நீங்க hasலாம் யூஸ் பண்ணி ஜெனரல் ஃபார்மட்டே வெறும் have மட்டும் தான் புரியுதுங்களா guys studied அப்படிங்கற மாதிரி வரும் that's it guys ஓகேங்களா இது வந்து எதுக்கு perfect tense-க்கு next பாத்தீங்கன்னா perfect continuous tense-க்கு என்ன ஃபார்மட் அப்படினு பார்க்கலாம் perfect continuous tense-க்கு என்ன okay so present perfect continuous க்கு என்ன ஃபார்மட்னா subject ஓகேங்களா subject plus have இல்லனா has ரெண்டுல எது வேணாலும் வரலாம் plus been இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் guys ஓகேங்களா plus been plus v1 ing அப்படிங்கறத அதே ஃபார்மட் ஓகேங்களா அதாவது I have been eating since 1 o'clock அப்படிங்கற மாதிரி சொல்றாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து present perfect continuous-க்கு past perfect continuous-க்கு subject plus had plus been plus v1 ing அப்படிங்கறத அதே ஃபார்மட் ஓகேங்களா இங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் I had been eating அப்படிங்கற மாதிரி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது future perfect continuous tense-க்கு என்ன ஃபார்மட் அப்படினு பாத்தீங்கன்னா subject plus will இல்லனா shall வரும் ஓகேங்களா will or shall plus have plus been
ப்ளஸ் V1 ing. ஓகேங்களா? அதாவது I will have been eating, I will have been eating அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் கைஸ். ஓகேங்களா? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஜென்ரல் டே டு டே லைஃப்ல மேக்ஸிமம் அவ்வளோவா யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ திரும்பியும் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வெறுமனே சொல்றதுன்னு பார்த்தோம். பட் நிறைய அதுக்கு யூசஸ் இருந்ததுல அது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அந்த மாதிரி என்னென்ன யூசஸ்ன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் an action going on at the time of speaking. ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது நாம் பேசும்போதுனா நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். next for a temporary action which may not be actually happening at the time of speaking. அதாவது ஒரு temporary action இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அது நடக்கல அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரீடிங் டேவிட் காப்பர்ஃபீல்ட், அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். பட் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ இந்த நாவல் படிச்சிருக்கியான்னு கேட்டால் நாவல் படிச்சிருக்கேன் மேபி. இப்போ வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த நாவல் படிச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. ஐ எம் ரீடிங் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் இப்போ ரீட் பண்ணல, பட் காலையில் ரீட் பண்ணியிருப்பேன், முன்னாடி வீட்டில் இருக்கும் போது நான் ரீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா? டெம்பரரி ஆக்ஷன் பர்பஸில் நடந்து கொண்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அதான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் an action that has already been arranged to take place in near future. அதாவது ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபியூச்சரில் நடக்க போகுது அப்படிங்கும் போது அந்த விஷயத்தில் ஐ ஆம் கோயிங் டு சினிமா டுநைட், இதை வந்து கோயிங் டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது கூட நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கோயிங் டு அப்படின்னு வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கும் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் சில இடத்துல ப்ரெசென்ட்டும் கண்டினியூஸும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். இட் ஹஸ் பீன் பாயிண்டட் அவுட் பிஃபோர் தட் சிம்பிள் ப்ரெசென்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது நான் சொன்னல. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி அப்ஸ்டினேட் ஹேபிட் சம்திங் விச் பர்சிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பைட் ஆஃப், அதாவது இந்த விஷயங்கள் வந்து பர்சிஸ்ட் அப்படின்னு இது அப்படியே தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பைட் ஆஃப் அட்வைஸ் ஆர் வார்னிங், அதாவது என்ன சொல்றது கேஸ், ஒரு விஷயம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, நம்ம ஹேபிட் அப்படின்னா குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சில விஷயம் இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும், ஐயோ இதை மாத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அந்த இடத்துல அந்த விஷயத்தை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லைக் ஆல்வேஸ், கண்டினியூலி, இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். மை டாக் இஸ் வெரி சில்லி, ஹி இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் இன் டு த ரோடு. ஓகேங்களா? டாக் கிட்ட சொல்லுவோம், நம்ம டாக் வந்து கட்டி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், பட் அதையும் மீறியுமே அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லாம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the following verbs on account of their meaning are not normally used in the continuous form அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் அதோடைய மீனிங்கை பொறுத்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் ஆகாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா verbs of perception. perception நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பார்க்கறது, ஹியர் பண்றது, ஸ்மெல் பண்றது, நோட்டீஸ் பண்றது, ரெகக்னைஸ் பண்றது, இந்த மாதிரி verb எல்லாம் ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. verbs of appearing இது எல்லாமே பார்த்துக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், these grapes are tasting sourன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. these grapes taste sourன்னு தான் சொல்லணும். ஸோ இதை கண்டினியூஸ் ஜென்ரலா இந்த verbs எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்துட்டு நம்ம லைக் என்ன சொல்றதுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஐ அம் திங்கிங் யூ ஆர் ராங்னு சொல்லக்கூடாது, ஐ திங்க் யூ ஆர் ராங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷீ சீமிங் சேட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஷீ சீம்ஸ் சேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹீ இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன்னு சொல்ல மாட்டோம், ஹீ ஹேஸ் எ செல்லுலார் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? பட் சிலது பார்த்தீங்கன்னா how the verbs listed above can be used in continuous tense with change of meaning. அதோட மீனிங் மாறும்போது அதை கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா she is tasting the dish to see it if it needs more salt அப்படின்னு சொல்றோம். she is tasting the dish அப்படின்னா இந்த இடத்துல டேஸ்ட் அப்படிங்கறது மீனிங் என்னதுன்னா to taste the flavor, அதோட ஃப்ளேவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும்போது இந்த இடத்துல ing ஃபார்மட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். I am thinking of going to Dubai. thinking of அப்படின்னா consider the idea of அந்த மீனிங்ல வரும்போது இதை கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஜெனரலா திங்க் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வரும்போது திங்கிங் யூஸ் பண்ணாம வெறும் ப்ரெசென்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். பட் அதோட மீனிங் வேற மாதிரி வரும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்து அதே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, present perfect tense என்ன சொன்னேன், at presentல முடிஞ்ச ஒரு விஷயம். perfect அப்படின்னா complete அப்படிங்கறதா மீனிங். to indicate completed activities in the immediate past with just அப்படின்னு சொல்லி just இப்பதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு present perfect tense he has just gone out.
to express past actions whose time is not given are not definite அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாஸ்ட் முடிஞ்ச விஷயத்தை சொல்றேன், பட் அதோட டைமை மென்ஷன் பண்ணாம நேத்தைக்கு நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு ஒரு டைமை பத்தி சொல்லாம ஜென்ரலா ஒரு விஷயத்தை சொல்லும் போது நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் ஹரி ஹாஸ் பீன் டு ஜப்பான் அப்படின்னு சொல்றோம். அவர் எப்போ ஜப்பான் போனார்னு எனக்கு தெரியாது, மேபி 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், ஆர் போன வாரம் போயிருந்திருக்கலாம். எனக்கு அந்த டைம் தெரியாம இருக்கும்போது நான் வந்துட்டு என்ன சொல்லாங்க இஸ் பாஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் whose when we think more of their effect in the present than of the action itself அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், பட் அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் அதோட எஃபெக்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். கீதா has eaten all the biscuits. ஆக்சுவலா அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கீதா ate all the biscuits னு சொல்லலாம், பட் அவங்க அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்ப நான் ஒரு விஷயத்தை கரண்டா நான் அந்த விஷயத்தை பத்தி சொல்றேங்க. இஸ் ஓகேங்களா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து பிஸ்கெட் எடுக்கலான்னு போறேன், பிரசன்ட்ல நான் போறேன் பிஸ்கெட் எடுக்கலான்னு போறேன், நாங்க பிஸ்கெட் இல்ல. அந்த மாதிரி டைம்ல கீதா ஏட் ஆல் பிஸ்கெட்ஸ் சொல்லாம கீதா ஹாஸ் ஈட்டன் ஆல் த பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு இல்ல, பிரசன்ட்ல அதோட எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த பாஸ்ட் டென்ஸா சொல்லாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா சொன்னா கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட் ஹேவ் கட் மை ஃபிங்கர். ஐ ஹேவ் கட் மை ஐ கட் மை ஃபிங்கர்னு சொல்லாம ஐ ஹேவ் கட் மை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட் பண்ணிட்டேன், என்னோட ஃபிங்கரை கட் பண்ணிச்சு, பட் இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா பிளட் வந்துட்டே இருக்கும்போது கரண்ட்ல அதோட எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். ஓகே. Next, to denote an action beginning at some time in the continuing up to the present moment, often with since and or phrases or phrase அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் வந்து அது கொஞ்ச நேரமா நடந்து கொண்டே இருக்கின்றது, இப்போ முடிய போகுது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் நீங்க present perfect tense I have known him for a long time. ஓகேங்களா? ஜெனரலா since அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது present perfect tense யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் adverbs உடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The following adverbs or adverb phrases can also be used with present perfect tense. இந்த adverbsலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? The present perfect is never used with adverbs of past time. ஓகேங்களா? past time மென்ஷன் பண்ற மாதிரி adverbs எல்லாமே present perfect ஓட நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. He has gone to Kolkata yesterday அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா? He went to Kolkata yesterday அப்படின்னு சொல்றேன். அந்த yesterday அப்படிங்கிறது என்னது guys? It's an adverb. He went, அதாவது ஒரு இடத்துக்கு போறான், எந்த இடத்துக்கு போனான் அப்படிங்கிற இந்த இடத்துல yesterday அப்படிங்கிறது அட்வர்பா இருக்கு. அதாவது பாஸ்ட் டைமை மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு அட்வர்ப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கே நம்ம பார்த்தோம்ல, பாஸ்ட் டைம் என்னங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணல, பட் அந்த பிரசன்ட் பாஸ்ட் டைம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Okay, is the next. Present perfect continuous tense எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is used for an action which began at some time in the past and is still continuing அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு. He has been sleeping for 5 hours and is still sleeping. At presentல இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், பட் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். They have been playing since 4 o'clock. Okay. Next, this tense is also sometimes used for an action already finished. In such cases, the continuity of the activities emphasizes an explanation of something அப்படின்னு சொல்றாங்க. Why are your clothes so wet? I have been watering the garden அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னோட துணி வந்து இப்போ ஈரமா இருக்கு, ஆல்ரெடி ஈரம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா கைஸ்? அந்த action is completed, but ஒரு question கேட்குறாங்க, why are your clothes so wet அப்படின்னு கேட்கும்போது I have been watering the garden அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதாவது நான் வந்துட்டு என்ன சொல்றது, வாட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணி ஊத்திட்டு இருந்தேன், அதனால இப்படி ஆயிடுச்சு, தண்ணி ஊத்தி கொண்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட பிரசன்ட் டென்ஸ் கம்ப்ளீட்டா முடியுது. நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஓகே. ஓகே guys, next simple past tense. simple past அப்படிங்கிறது என்னது? ஒரு விஷயம் முடிஞ்ச ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்றதுக்கு simple past tense யூஸ் பண்ணும். it often occurs with adverbs or adverb phrases of past time அப்படின்னு சொல்றாங்க. அதாவது adverbs of past time அப்படிங்கிறது yesterday, last year, இந்த மாதிரி ஒரு previous ஒரு இந்த நடந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றதுக்கான அந்த டைமை வந்து மென்ஷன் ஆயிருக்கும். புரியுதுங்களா கைஸ்? அந்த டைம் மென்ஷன் ஆகலைன்னா என்னன்னு சொல்லுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டைம் முந்தின போன வாரம் நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன மாசம் நடந்தது, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டைம் அந்த அட்வர்ப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தெரியல அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே.
Next, sometimes this tense is used without an adverb of time. In such case, the time may be either implied or indicated by the context அப்படின்னு சொல்றாங்க. Sometimes என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் மென்ஷன் ஆகாமலும் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்மளா அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கே இன்டைரக்டா புரிய வரும். இது ஓகே முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி சமயத்துல மட்டும் டைம் இல்லாம நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. I didn't sleep well அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலா நான் சரியா தூங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு முந்தின நைட் நான் சரியா தூங்கலன்னு அர்த்தம். அந்த லாஸ்ட் நைட் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டிஃபால்ட்டாவே புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் பாஸ்ட் ஹேபிட்ஸ். முடிஞ்ச ஒரு ப்ரீவியஸா நீங்க பண்ணிட்டு இருந்த ஹேபிட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். He studied many hours every day. அதை நான் சொல்றேன், நான் முன்னாடிலாம் நான் நிறைய என்ன சொல்றது மணிக்கணக்கா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். பட் இது முடிஞ்சிச்சு, இப்போ நான் படிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, next, past continuous tense எப்ப சொல்லலாம்னா the past continuous is used to denote an action going on at some time in the past. Time of the action may or may not be indicated அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது முந்தைய காலத்துல அந்த விஷயம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த இடத்துல நீங்க டைமை சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா கைஸ்? we were watching TV all evening அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேபி போன ஈவினிங்கை பற்றி கூட நான் சொல்லலாம். வி வேர் வாட்சிங் டிவி, நாங்கள் நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக டிவி பார்த்துட்டே இருந்தோம் நேற்றுக்கு இந்த ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்கிறது. when I saw him he was playing chess. நான் அவனை பார்க்கும்போது அவன் செஸ் விளையாடி கொண்டிருந்தான். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸாக ஒரு விஷயம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்போது அதை பற்றின ஒரு டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஆஸ் இன் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் அபவ், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் ஆர் யூஸ்டு டுகெதர் when a new action happened in the middle of a longer action. The simple past is used for the new action அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்களேங்க ஈஸா, இது செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்க, ரெண்டு விஷயம் நடக்குது. அதாவது நான் பார்க்கும்போது, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடி கொண்டு இருக்கிறான், அதுதான் ஒரு விஷயம் நடந்து கொண்டுட்டு இருக்கு. பட் நடுவில் என்ன நடக்குது? நானும் அவனை பார்க்குறேன். ரெண்டு விஷயங்கள் நடக்கும்போது அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் புது விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா when I saw him, நான் அவனை பார்க்கறது அப்படிங்கிறது புது விஷயம். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்கன்னா அதை பாஸ்ட் டென்ஸ், வெறும் பாஸ்ட் டென்ஸில் இதை ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? பட் அந்த முந்தின விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? திஸ் டென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் வித் ஆல்வேஸ் கண்டினியூவலி அப்படிங்கறதோட சேர்த்தும் இதை யூஸ் பண்ணலாம் ஃபார் பெர்சிஸ்டன்ட் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது முன்னாடி ஒரு அடிக்கடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க வந்துட்டு ஆல்வேஸ் கண்டினியூவலியோட சேர்த்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் an action completed before a certain moment in the past அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இப்போ என்ன சொல்றதுக்கு, ரெண்டு ஜென்ரலாகவே ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கணும். ஓகேங்களா? 2 things or 2 situations வந்துட்டு அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ரெஃபர் பண்ணுவோம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? I met him in New Delhi in 1996. I had seen him last 5 years before அப்படின்னு சொல்றாங்க. நான் அவரை வந்துட்டு நியூ டெல்லியில் 1996 பார்த்துருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அவரை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. If 2 actions happened in the past, it may be necessary to show which action happened earlier than the other. The past perfect is mainly used in such situations. Simple past is used in one class and the past perfect in other அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல past perfect tense யூஸ் பண்ணுவீங்க. When I reached the station, the train had started. அதாவது ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம், அது ட்ரெயின் ஆல்ரெடி போயிடுச்சு. நான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிட்டேன். ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிட்டேன். பட் அதுக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு? ட்ரெயினும் போயிடுச்சு. ஸோ ட்ரெயின் ஹேட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு விஷயம் ரெண்டுமே கம்ப்ளீட்டடா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டடான விஷயத்துக்கு தான் நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
Okay guys, I had done my exercise when Han came to see me. அதாவது Han என்னை பார்க்க வந்திருந்தான், பட் அதுக்கு முன்னாடியே நான் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் என்னது? நான் என்னோட எக்ஸசைஸை முடிச்சது தான் ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம். ஸோ அந்த இடத்துல தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் யூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் that began before a certain point in the past and continued up to that time அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு டைமை பத்தி பேசிட்டு இருக்கேன், முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், முடிஞ்ச ஒரு டைமை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஒரு விஷயம் அந்த டைம்ல நடந்து கொண்டே இருந்திருக்கும், ஒரு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி அந்த டைம்ல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் அப்படின்னாலே முடிஞ்சிருக்கணும், கண்டினியூஸ் தான் அந்த டைம்ல நடந்து கொண்டே இருந்திருக்கணும். இப்போ வந்து நான் நேத்தையை பத்தி ஒரு விஷயம் பேசுறேன், பட் ஒரு விஷயம் போன வாரத்திலே ஸ்டார்ட் ஆகி நேத்தையோட முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இப்போ நான் வந்துட்டு போன வாரம் படிக்க ஸ்டார்ட் பண்ண இங்கிலீஷ் கிராமரை நேத்தையோட முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஒரு விஷயம் கண்டினியூவாகவும் நடந்து கொண்டு இருக்கும், பட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். And Mr. Mukherjee came to school in 1995. Mr. Anand had already been teaching there for 5 years அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது 1995 பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ மிஸ்டர் முகர்ஜி வந்திருந்தாரு, அவர் வரும்போதே அந்த டீச்சர் வந்து அங்கே 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. புரியுதுங்களா கைஸ்? அந்த மாதிரி. Next, future tense. There are several ways of talking about the future in English. ஒரு வருங்காலத்தை பத்தி பேசும்போது நிறைய வேஸ்ல இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஒன்று வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இன்னொன்று வந்து the going to form, இன்னொன்று வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்லையும் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் கைஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல, ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கு சினிமாக்கு போறேன்னா லைக் என்ன சொல்றது, ஐ வில் கோன்னு சொல்லணும்னு கூட இல்லை, இந்த டைம்ல நான் சினிமாக்கு போறேங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம்னு சொன்னல. ஸோ இந்த மாதிரி 3 ஃபார்மேட்ல சொல்லலாம். Okay. Simple future tense is used to talk about things which we cannot control. It expresses the future as fact. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு ஸ்பான்டேனியஸா சொல்ற போற ஒரு விஷயத்தை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். I shall be 20 next Sunday. It will be Diwali in a week. We will know our exam results in May. ஓகேங்களா? We use this tense to talk about what we think or believe will happen in the future. இது ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், as in the above sentences, we often use this tense with I think, I'm sure, இந்த மாதிரி ஜெனரலா நம்ம future tense ஓட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. I expect, I believe, probably I think, probably it will rain tomorrow அந்த மாதிரி சொல்லுவோம். I believe I will come tomorrow அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா? we can use this tense when we decide to do something at the time of speaking அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நான் at present நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், கரண்டா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவோம். It is raining, I will take an umbrella. Mr. Sim is very busy at the moment. All right, I will wait. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், avoid simple future tense in these scenarios. எந்தெந்த scenariosல simple future tense avoid பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, going to, we use the going to form be going to plus base of the verb when we have decided to do something before talking about it அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், பட் ஆல்ரெடி டிசைட் பண்ண ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன் அப்படிங்கும்போது கோயிங் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ டிசைடட் வாட் டு டூ? எஸ், ஐ எம் கோயிங் டு ரிசைன் த ஜாப். ஓகேங்களா? அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்றதா நீ இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா கைஸ்? நீங்க வந்துட்டு இப்போ டிசைடே பண்ணல, அட் பிரசன்ட் பேசும்போது தான் டிசைட் பண்றீங்க அப்படிங்கும்போது ஐ வில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு டிசைட் பண்ண ஒரு விஷயத்த சொல்லும்போது கோயிங் டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரிமெம்பர் தட் the action is already decided upon and preparations have been made. We should use the going to form. ஓகேங்களா? not the simple future tense. Simple future tense is used for an instant decision. இப்போ கரண்டா அட் பிரசன்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா future tense யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், we also use the going to form to talk about what seems likely or certain when there is something in the present which tells us about the future அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, likely or certain அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் அட் ப்ரெசென்ட்ல கரண்ட்ல நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி, இது கண்டிப்பா இதை நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தெரியுதுன்னா நீங்க கோயிங் டு யூஸ் பண்ணலாம். இட் இஸ் கோயிங் டு ரெயின், லுக் அட் தீஸ் கிளவுட்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் கோயிங் டு ரெயின், அதாவது நான் அட் ப்ரெசென்ட்ல நான் வானத்தை பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற போது கோயிங் டு யூஸ் பண்ணிக்கலாம். The going to form may also express an action which is on the point of happening. Look, the cracker is going to explode. அந்த மாதிரி இப்போ இது நடக்க போதுப்பா அந்த மாதிரி டைம்ல கோயிங் டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், be about to அப்படிங்கிற ஒரு ஃபார்மும் இருக்கு. இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இமீடியட் ஃபியூச்சர்,
இமீடியட்டாக இது ஃபியூச்சரில் இது நடக்க போகுதுன்னா be about to யூஸ் பண்ணிக்கலாம். let's get into the train. it's about to live. இம்மீடியட்டாக இது போக போகுது அப்படிங்கும்போது about to யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் கோ அவுட் நவ், we are about to have lunch. இப்போ வெளியில் போகாத, நம்ம இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற இடத்துல be about to யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பதிலாக இதை எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டைம் டேபிள்ஸ். த காலேஜ் ஓப்பன்ஸ் ஆன் 23rd June. த காலேஜ் வந்து ஓப்பன்ஸ் ஆன், காலேஜ் வில் பி ஓப்பனிங் ஆன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்மலாக அஃபிஷியலாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் இஸ் ஆஃபன் யூஸ் ஃபார் ஃபியூச்சர் டைம் இன் கிளாஸஸ் வித் இஃப், அன்லெஸ், வென், வைல், பிஃபோர், ஆஃப்டர் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல, பிரசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். I won't go out if it rains. Let's wait till he finishes his work. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பதிலாக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? ஓகேங்களா? இதெல்லாமே இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷன் தாங்க இது. ஓகேங்களா? instead of future tense. Present continuous tense எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, when we talk about something that we have planned to do in the future, இதை நான் ஃபியூச்சரில் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா present continuous tense. I am going to Shimla tomorrow. We are eating out tonight. Okay. Next, we are advised to use the present continuous, not the simple present, for personal arrangements அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் simple present யூஸ் பண்ணா இது officially it is arranged, but personal arrangementsக்கு simple present and simple present continuous tense யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு டாக் அபவுட் த ஆக்ஷன்ஸ் which will be in progress at a time in the future. ஃபியூச்சரில் இது நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். This time tomorrow I'll be sitting on the beach in Singapore. Next, we also use this tense to talk about the actions in the future which are already planned or which are expected to happen in the normal course of things. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், இது நடக்கும் அப்படிங்கிற, நடந்து கொண்டே இருக்கும் அந்த டைமில் அப்படிங்கும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். I'll be staying here till Sunday. Okay. Next, we use be-to plus base form to talk about the official plans and arrangements. The Prime Minister is to visit. அந்த மாதிரி டைம்ல be verb அப்படிங்கறது என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். It's to அப்படி சொல்றோம்னா the Prime Minister is to visit America. The Prime Minister will be visiting னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபார்மலான அரேஞ்ச்மெண்ட் அஃபிஷியல் பிளான்ஸ்க்கு be plus to ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The conference is to discuss nuclear test. அந்த மாதிரி be to is used in a formal state. ஒரு ஜெனரலா ஒரு ஃபார்மலான விஷயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். Often in news reports be is actually left out in headlines. The Prime Minister to visit America அந்த மாதிரிலாம் சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், future perfect tense அப்படிங்கிறது used to talk about actions that will be completed by a certain future time. நான் சொல்லுவேன்ல, ஃபியூச்சர்ல இன்னும் 1 monthல இந்த ஸ்டடி பிளானர் முடியும் நான் சொல்லுவேன்ல, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் 1 monthல நான் இந்த Wren and Martin சீரீஸை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறது. ஓகே. I shall have written my exercise by then. By the end of this month I will have worked here for 5 years. Okay. Next, future perfect continuous tense எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, is used for actions which will be in progress over a period of time that will end in the future அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் and அந்த டைம்ல பர்టిక్యులரா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரலா இது பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? by next March we shall have been living here for 4 years. நெக்ஸ்ட் மார்ச்ல நம்ம 4 years வாழ்ந்து முடிச்சிருப்போம், வாழ்ந்து கொண்டே இருந்திருப்போம் அந்த மாதிரி. I will have been teaching for 20 years next July. இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ இதோட நம்ம டென்சஸ் வீடியோ முடியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீப் ஐடியாவே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ற லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? திரும்பியும் நான் சொல்றேன், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ மாக் டெஸ்ட், பேங்கிங் ரிலேட்டடான ஃப்ரீ ஸ்டப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ஸ் ரெண்டுலயுமே இருக்கும். செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ்.